ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட்டை பீனட்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ரவை கூட நாட்டு சர்க்கரை சேர்த்து பண்றதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி இது. வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கிறேன். அடி கனமான கடாயா எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு ரவை நான் ஆட் பண்றேன். ரவை ஆட் பண்ணிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா வறுத்துக்கங்க. 2 ல இருந்து 3 நிமிஷம் போல வறுத்தா போதும். இப்ப நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்ப இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததா இது கூட வாசனைக்காக நான் ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்றேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நாட்டு சர்க்கரை மட்டும் உங்க ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூடவோ குறைச்சலோ போட்டுக்கோங்க. அது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம். அடுத்ததா அதே கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா முந்திரியை போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா திராட்சை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை எடுத்துடலாம். இப்ப ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க ரவை கூட ஆட் பண்ணிடலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊத்திக்கங்க. பால் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலுக்கு பதிலா நீங்க ஃபுல்லா நெய்யே கூட ஊத்திக்கலாம். ஆனா பால் ஊத்தினாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சூடான பாலா ஊத்திக்கங்க. இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு எந்த சைஸ்க்கு உருண்டை தேவையோ அந்த சைஸ்க்கு மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டையா பிடிச்சிக்கலாம். இப்ப உருண்டையா பிடிச்சாச்சு. இப்ப இதுக்கு நடுவுல ஒரே ஒரு முந்திரியை மட்டும் வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. முந்திரிக்கு பதிலா நீங்க பாதாம் அது மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்ப நமக்கு ரொம்ப ஈஸியான ரவா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட்டை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.